வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசிரல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜயாவுக்கு இந்த மாதிரி சிந்தாமணி தான் எடுத்தது. ஸோ எல்லா விஷயத்தையும் விஜயாவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் விஜயாவுக்கு சிந்தாமணி மேலே மிகப்பெரிய கோபம் வருது. எப்படி இந்த பொம்பளை இந்த அளவுக்கு பண்ணியிருக்கு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கெட்சை போட்டு கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த பொம்பளை இவ்வளோ ஈஸியாக மாட்டியிருக்கே, இப்போ என்ன பண்ணுறது, அந்த பொம்பளை ஏதாச்சும் வளரி வச்சிருச்சுன்னா ஸோ நம்மளும் மாட்டிப்போமே, நம்ம இந்த பொம்பளைக்காக இவ்வளோ விஷயம் பண்ணோம், ஆனால் இந்த பொம்பளை வந்து இவ்வளோ அசால்ட்டாக எடுத்திருக்கு, முத்து வந்து உள்ளே போய் காசு எடுத்துகிட்டு வர அளவுக்கு இந்த பொம்பளை ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து நினச்சிட்டு ஸோ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் மாஸ்டர், என்ன மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இந்த மாதிரி நான் உங்களை பார்க்கணும், நீங்கள் வந்து பாரதி வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி ஓகேங்க அப்படின்னு சொல்லி ஸோ சிந்தாமணி வந்து ஸோ ஃபோனை கட் பண்ணிட்டு ஸோ பாரதி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்துட்டு அந்த பொம்பளை வரட்டும், அந்த பொம்பளைக்கு ஒரு வழி ஏதாச்சும் கேட்டு ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நல்லா புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து நினச்சிட்டு ஸோ விஜயாவும் பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. போனோட என்ன விஜயா, என்ன அவசர அவசரமாக வந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, சிந்தாமணி வர சொல்லியிருக்கேன், சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதனால தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி உள்ளே போயிடுறாங்க. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டாக சிந்தாமணியும் வராங்க. இன்னும் மாஸ்டர் அவசர அவசரமாக என்ன வர சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஸோ சிந்தாமணி வந்து விஜயா பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸோ சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பார்வதிக்கு இனிமேல் சிந்தாமணி வந்த விஷயம் ஸோ தெரியாது. ஸோ பார்வதி வந்து கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. போனோடனே எங்கே இப்படி பண்ணீங்க, நான் உங்களை கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஸ்கெட்சை போட்டு கொடுத்தேன், நீங்கள் அசால்ட்டாக விட்டுறீங்களே, முத்து வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணியை. அப்போ வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க, ஆமாங்கம்மா, நானும் ஒழுங்காக பார்க்கல, அது வந்துட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ அசால்ட்டாக பதில் சொன்னால் எப்படி, இப்போ உங்களை நான் ஹெல்ப் பண்ண போய் இப்போ நானும் மாட்டிக்கிட்டேன், என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிதாமணி சொல்கிறாங்க, ஆமாம் சார், நீங்கள் தான் மாட்டிக்கலையா அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக நான் தப்பிச்சேன், இப்போ முத்து வந்து என்னையே கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் தெரியுமா, நான் கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நான் மன்னிச்சிருங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்போ சிந்தாமணி அதான் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன்ல அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் இது வராங்க. வந்த உடனே ஸோ வெயிட் பண்ணி இவங்க பேசுறதுலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து பார்வதி எப்போ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் விஜய் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்வதி, சிந்தாமணிக்கு நம்ம விருந்து வைக்கணும், எல்லாத்தையும் கொஞ்சம் ரெடி பண்ணிடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆச்சு விஜயா, எதுக்கு திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, அதான் பார்வதி, நேற்று ஏதோ பூத்துன்னு சொல்லி கூப்பிட்டியாமே, அதுக்கு பதிலாக தான் இப்போ விருந்து வச்சு அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி, ஓ அப்படியா விஜயா, சரி நானா கடையில் ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா, என்ன பார்வதி, நானே விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீவே கடையில் வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேணா நீயே செய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி சரி நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸோ பார்வதி வந்து சமைச்சேர போயிடுறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும், எப்படிங்க வந்தான், எப்படி நீங்கள் திருடின விஷயம் எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க சிந்தாமணியை பார்த்து. அப்போ வந்து சிந்தாமணி சொல்கிறாங்க, அதாங்க எனக்கும் தெரியல, அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னே தெரில, எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னே ஃபஸ்ட்டு தெரில, நான் கூட நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க போல அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து ஏங்க அது எப்படிங்க, நானே உங்ககிட்ட நானே எப்படிங்க உங்களை இது பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸோ விஜய் வந்து கேட்டுட்ருக்காங்க சிந்தாமணியை பார்த்து. அப்போ வந்து சிந்தாமணி சரிங்க மாஸ்டர், இனிமேல் தப்பு நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, இதுமாதிரி தப்பு நடக்கலாம் இல்லை, இனிமேல் நான் உங்களுக்கு உதவியே செய்ய போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க, என்னங்க எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க மாஸ்டர், நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீங்களும் எப்படி பேசுனா எப்படிங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாங்க, அந்த பூக்கறி ரொம்ப திமிரத்தை பண்ணிகிட்டு இருக்கா, இப்போ சம்பாதிக்கிறாள் நல்லா திமிரத்தை பண்ணிகிட்டு இருக்கா, அவளை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சிந்தாமணி, என்ன மாஸ்டர் உங்களால் எதிர்க்க முடியலன்னு சொல்லுங்கள், என்னெல்லாம் பண்ண முடியும், நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த விஜய், ஆமாங்க, நீங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா வேலை பண்ணிங்க போங்க, என்னையே கொஞ்சம் விட்டுருந்தா மாட்டி விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லி விஜயன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் நீங்கள் சும்மா அதே குத்தி காமிச்சிட்டு இருக்காதீங்க, ஸோ இனிமேட்டு நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இனிமேட்டு இதுமாதிரி பண்ணாமல் இருங்க, அதே மாதிரி இந்த முத்துக்கிட்ட மட்டும் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, ஆமாம் அவன் அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பண்ணுற போகிறான் அப்படின்னு சிந்தாமணி அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்காங்க ஸோ மனசுக்குள்ளே. அப்போ வந்து விஜய் ஓகேங்க மாஸ்டர், நீங்கள் சொல்லிட்டீங்களே, நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ சிந்தாமணி வந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்வதி வராங்க. விஜயா சமையலாம் ரெடி பண்ணிட்டேன், வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, ஐயோ வேணாம், நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து
வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு தான் சமைச்சேன், கொஞ்சம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் வெளில போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்வதி வந்து என்ன விஜயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து அதான் வெளில போய் சாப்பிட்றான்னு சொல்கிறாங்களா, விடு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லி சிந்தாமணி வந்து வெளில வராங்க. வந்த உடனே அந்த அடியாள் வந்து கேட்குறாங்க, என்னக்கா உங்களே எப்படி பேசுது அந்த பொம்பளை, எப்படி நீங்கள் எப்படி அசால்ட்டாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சிந்தாமணி, டேய் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குடா, அந்த பொம்பளைய நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கவனிக்கணும், எடுத்தோம் கவுத்தோன்னு பதில் சொன்னு வை, அப்புறம் நம்மளுக்கே பிரச்சனை ஆகிடும், இந்த ஆட்டத்தை இவங்கள வச்சு தான் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அடிகள், சரிங்க இப்போ என்னக்கா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிடா இப்போ அந்த அந்த அவன் வந்து ரொம்ப பண்ணிட்டான், நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து காசு எடுத்துகிட்டு போயிட்டான், இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாது, அந்த ஆர்டர் வந்து மீனாகிட்டே எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுக்க சொல்லுவோம், கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஆர்டர் எடுத்து பண்ணும்போது மொத்தமாக லாஸ் ஆகிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவோம், அப்போ தான் ஆர்டர் எடுக்கிறதுக்கு பயப்படுவா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, அது எப்படிக்கா அந்த பெரிய ஆர்டர் ஆச்சு, அது கொடுத்துட்டோன்னா சப்போஸ் அவங்க நல்லா பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃபுல்லாக அந்த ஆர்டர் அவங்களே எடுத்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி, டே அதெல்லாம் நடக்காதுடா, நான் இப்போ உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படிங்களாக்கா, சரியா நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம் சார், இந்த ஆர்டர் எங்களால் எடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் வந்திருக்கு, ஸோ அதை நாங்கள் பண்ணி ஆகணும் சார், அதனால் நாங்கள் இதை எங்களால் பண்ண முடியாது, முன்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர், என்னம்மா நீங்கள், நான் உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டர் கொடுத்தா இப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்க, அவங்ககிட்டே கொடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க, இப்போ அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் சொல்லி பாருங்கள், அவங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மேனேஜர், சரிங்க நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் வேணால் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மேனேஜரும் கட் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப கோவம் வருது. விஜயா, என்ன விஜயா நீ சொல்லி தானே நான் அவ்வளோ சமையல் செஞ்சேன், இப்போ பாரு அந்த பொம்பளை சாப்பிடாம வெளில போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அதுனே எனக்கு புரியல, வேணும்ட்டே சமையல் செய்ய சொல்லி அது ஏன் நீ இப்படி பண்ணணும், எதுக்கு நீ இப்படி ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படி பார்வதி வந்து விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து, பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, விஜயா போதும் நீ ரொம்ப நடிக்காதலாம், என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டேன், ஆனால் இப்போ வர நிறைய விஷயத்தை நீ மறைக்க ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா பார்த்து. அப்போ வந்து விஜயா வந்து என்ன பார்வதி சொல்லிட்டு இருக்கா, உன்கிட்ட நான் என்ன மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி, என்ன விஜயா சொல்லிட்டு இருக்க, இப்போ நீ மறைச்சி தான் பேசிட்டு இருக்க பாரு, மீனா விஷயத்த நீ மொத்தமாக என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து, நீ என்ன சொல்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி விஜயா வந்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இல்லை விஷயமும் எனக்கு தெரியும் விஜயா, ஏன்னா நான் இங்கே ஒட்டு கேட்டு தான் இருந்தேன், என்ன விஷயம்லாம் பேசுன்னு சொல்லி கேட்கறது தான் இருந்தேன், ஏன்னா நீ என்னை சமைக்கலாம் சொல்ல மாட்டேன், ஆனால் அப்பவும் சொல்லியிருக்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தெரியாமல் நீ பேசியிருக்காக தான் சொல்லியிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நான் சமைக்காமல் இங்கே சைலாக தான் இருந்துட்டு இருந்தேன், நான் எந்த சமையலும் செய்யவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜயா கிட்ட. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, அது அப்படிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பொண்ணு உனக்கு என்ன பண்ணா, அவளை போய் இந்த அளவுக்கு பழி வாங்கிட்டு இருக்கேன், இப்போ ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்ல, இப்போ நீ காசை எடுத்த ஓகே எடுத்துட்டு என்ன பண்ண போகிற, அந்த பொம்பளை உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகுது, அந்த காசை வச்சு நீ செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருக்க போகிற, ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்து ஏதாச்சும் ஒரு ஆர்டர் கிடச்சிடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த பொண்ணை போயிட்டு நீ இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண எப்படி விஜயா அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, பார்வதி இப்போதைக்கு நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் விஜயா நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, அந்த பொம்பளை ஏதோ ஒரு பொம்பளை, அந்த பொம்பளைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அந்த பொம்பளைக்கு உதவி பண்ண போய் ஏன் மீனாவை போயிட்டு பலியாடாக்குற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க விஜயாவை பார்த்து. அப்போ வந்து விஜய் சொல்றாங்க, ஆமா பார்வதி அவளோட திமிரு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு, அவ சம்பாதிக்க அவளோட திமிரு அதிகமாக ஏறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க, எங்க பாரு விஜயா மீனாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, நீ வேணா ரோகிணியை சொல்லு ஸ்ருதியை சொல்லு நான் நம்புறேன், ஆனால் மீனாவை இப்படி சொல்லாத, நான் சுத்தமாக நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து அப்புறம் நான் பொய்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிறது மொத்தமாக பொய் தான் அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயா வந்து, சரி பார்வதி நீ ரொம்ப கோவமாக இருக்கன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு அப்புறமா வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, விஜயா நீ எப்போ வந்து சொன்னாலும் என்னோட முடிவு இதுதான், நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு பார்த்துக்கும், அப்புறம் நான் அண்ணன்கிட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து விஜயா வந்து,
பார்வதி இப்போ எதுக்கு அவரெல்லாம் இழுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன நீ போகிற போக்க போலாம் சரியில்லை, ஏன்னா அந்த பொம்பளை சரியில்லா பொம்பளை, ஸோ அந்த பொம்பளை கூட சேர்ந்து இப்போ நீ அப்படி மாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, அதான் நான் இப்போ திட்டி அமிச்சிட்டேன்ல, இனிமேட்டு அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, இதுக்கு மேலே தான் அந்த பொம்பளை இன்னும் ஆட்டம் பண்ண போது நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்ட. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். விஜயாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மண்டபத்தில் வந்து அந்த மேனேஜர் வந்து மீனா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆர்டர் வந்து அவங்க எடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நம்ம இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணி ஆகணும், ஏன்னா இனி ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மேனேஜர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா வந்து அப்படிங்களா சார், ஏன் சார் அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மேனேஜர் சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் இருந்துச்சா, அதனால் இது பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து, அதாவது சிந்தாமணி எடுத்த விஷயம் மீனாக்கு தெரியாது, முத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஆர்டர் எடுத்தது சிந்தாமணி அப்படின்னு சொல்லி. ஆனால் மீனாக்கு தெரியுது. ஓகேங்க சார், நம்ம வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ண முடியுமா, 3 நாள் தான் டைம் இருக்குது, அதுக்குள்ள நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சார் அதெல்லாம் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஸோ முத்து வந்து கேட்குறாங்க, என்ன மீனாச்சு இப்போ எதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அதாங்க நான் வந்து காசு எடுத்துகிட்டு ஒரு மண்டபத்துக்கு போனேன்ல, அது கூட அந்த சிந்தாமணி காசு கட்ட விடாமல் பண்ணிச்சு, அந்த மண்டபத்தில் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து என்னாச்சு, எதுக்கு அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லையாங்க, ஏற்கனவே ஒருத்தவங்க ஆர்டர் எடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, அதனால் என்னையே பண்ண சொல்கிறாங்க, அதான் நான் ஓகேன்னு சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லி மீனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லி முத்து வந்து அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாரு, இந்த ஆர்டர் எடுத்தது சிந்தாமணியாச்சு, எப்படி அந்த பொம்பளை விட்டு கொடுத்துருக்கோம், அந்த ஆர்டர் எடுக்கிறது தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிச்சு, அந்த ஆர்டரை இவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்காது, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி முத்து வந்து நினச்சிட்டு, என்னங்காச்சு நான் பான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஆர்டர் முன்னாடி யார் எடுத்ததுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, தெரியலையங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது வேறு யாரும் கிடையாது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டோன்னா மீனாக்கும் ஒரு அதிர்ச்சி, என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்க அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து, ஆமாம் மீனா, அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன், அந்த பொம்பளை அவ்வளோ சீக்கிரமாக விடாது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட அந்த ஆர்டர் கொடுக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா வந்து இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, இல்லை மீனா, அந்த ஆர்டர் எடுத்துக்கோ, இதுக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு, எப்படியாச்சும் அந்த ஆர்டரை ஒழுங்காக பண்ணி முடிச்சிடு, அந்த சிந்தாமணி ஏதோ ஒரு நடுவில் வந்து பிரச்சனை பண்ணோம், ஆனால் அந்த பிரச்சனையும் தாண்டி நம்ம இந்த விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அப்போ தான் அந்த பொம்பளைக்கு நம்ம திருப்பி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு இருக்காங்க மீனா கிட்ட. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.